Hi everyone. In the video tutorial நம்ம என்ன பார்க்க போறோம்னா demo for database connectivity in Java தான் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து JDBC connectivity MySQL யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த JDBC connectivity பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட்டு MySQL ஓட கனெக்டார் ஜாவாக்கு கனெக்ட் பண்ணுற கனெக்டார் வந்து டவுன்லோட் பண்ணும். ப்ரீவியஸாகவே எந்த லிங்க்கில் டவுன்லோட் பண்ணணும்னு நான் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கல் பாத்தில் வச்சுருக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட எக்லிப்ஸ் என்விரான்மெண்ட் ஐடியை தான் நான் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ண போகிறேன். நீங்கள் நெட்பீன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நான் எக்லிப்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ உங்கள் எக்லிப்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து முன்னாடி டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி உங்கள் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எக்லிப்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபைலில் நியூ இதில் வந்து ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட்னு இருக்குது. ஸோ ஜாவா ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணும். ஸோ இங்கே வந்து நான் நேம் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன நேம் நான் கொடுக்குறேன்னா டேட்டாபேஸ் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைன்னா ஜேடிபிசி டெமோ அப்படின்னு கொடுக்குற நேம். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களோட ஜேடிபிசி டெமோ அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் நோ அப்படின்னு கொடுங்க. ஸோ முன்னாடி டுட்டோரியலில் எப்படி எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணணும் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணணுன்னு எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஜேடிபிசி டெமோ அப்படின்றது க்ரியேட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்குது. இதில் தான் உங்கள் பேக்கேஜை வைக்க போகிறீங்க. இங்கே தான் உங்களோட MySQL கனெக்டார் ஜார் ஃபைலை வந்து வைக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணி உங்களோட MySQL கனெக்டாரை வந்து வைக்கணும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், பில்ட் பாத், கான்ஃபிகர் பில்ட் பாத். இதில் வந்து ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம MySQL கனெக்டார் வந்து ஜார் ஃபைலாக தான் இருக்குது. அதனால நம்ம ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் அப்படின்னு கொடுத்தா பாத் எந்த பாத்தில் உங்கள் கனெக்டார் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜி ட்ரைவில் MySQL கனெக்டார் 2 இருக்குது, 5.1 8.0. நான் வச்சிருக்கிற MySQL வெர்ஷன் வந்து 8. அதனால் நான் 8.0.17 ஜாரை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்டில் வந்து இந்த MySQL கனெக்டார் ஆட் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கான கோடை யூஸ் பண்ணி உங்கள் MySQLல வந்து டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த MySQL எப்படி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும், அதில் எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து MySQL டுட்டோரியலில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் வந்து வியூ பண்ணி நீங்கள் எப்படி அதில் வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நான் MySQLோட கிளைண்ட் கமெண்ட் லைனை மட்டும் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் MySQL பார்த்தீங்கன்னா 8.0 வெர்ஷன் கமெண்ட் லைன் கிளைண்ட்டில் நான் என் டேட்டாபேஸ்க்கு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இது இன்ஸ்டால் பண்ணும் போதே கொடுக்குற பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து தான் உங்கள் டேட்டாபேஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளோட MySQL டேட்டாபேஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஓப்பன் பண்ணோன்னே இதில் என்ன டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஷோ டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஷோ டேட்டாபேஸ்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து ஆர்கே கம்பெனி, ஸ்டூடெண்ட், வேர்ல்ட் இந்த மாதிரி டேட்டாபேஸ்லாம் வந்து யூசர் டிஃபைன் டேட்டாபேஸ். இதில் டேபிள்ஸ் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஷோ டேபிள்ஸ். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் டுட்டோரியலில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ டேட்டாபேஸ் செலக்டட். அதனால் நம்ம யூஸ்
ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ன்றதில் என்ன டேபிள்ஸ் இருக்குன்றது வியூ பண்ணுறதுக்காக நம்ம ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதில் இவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஜாவா மூலமா கனெக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் எக்லிப்ஸ்க்கு வந்துடுங்க. இங்கே வந்து MySQL கனெக்டரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து உங்கள் புது பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து JDBC கனெக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் நம்ம கனெக்டிவிட்டி பண்ண போகிறதுக்கான கோடை வந்து நம்ம மெயின் ஜாவா அப்படின்ற ஒரு கிளாஸில் நான் வைக்க போகிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து நீங்கள் என்னென்னு கொடுக்கலான்னா மெயின் ஜாவா இல்லைன்னா ஜாவா டிபி கனெக்ஷன் இந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்து ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட பேக்கேஜ் கிளாஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ இதில் தான் வந்து உங்களோட கோட் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா இம்போர்ட்டிங் த பேக்கேஜ், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இம்போர்ட் த பேக்கேஜ். ஸோ என்ன பேக்கேஜ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன். நம்ம MySQL ஜார் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணனால நம்ம MySQL ஜார் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு MySQL இம்போர்ட் பண்ணும். இம்போர்ட் java.sql. ஸோ இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ இதில் நான் வந்து ஜஸ்ட் ஸ்டார் வைக்காது, நான் இந்த மாதிரி மட்டும் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து SQL டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரைவர் மேனேஜர். ஏன்னா உங்களோட டிரைவர் மேனேஜர் தான் எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரைவர் மேனேஜர் மட்டும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஆஸ்ட்ரிக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் ஆகும். பட் ஒன்று ஒன்றா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எது எது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னு கொடுக்கணுன்னா ஜாவா SQL ஃபர்ஸ்ட்டு டிரைவர் மேனேஜரை இம்போர்ட் பண்ணும். டிரைவர் மேனேஜரை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் வைக்கணும். ஒன்று கனெக்ஷன், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ முன்னாடியே நான் டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன் ஒரு 2 வீடியோவில் எப்படி கனெக்ஷன்ஸை யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை வந்து வைக்கணும், ஏன் வைக்கிறோன்றது. ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இங்கே கனெக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதோட வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கனெக்ஷன் அப்படின்றதுக்கான வேரியபிளை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் வந்து எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுது. ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னா கனெக்ஷன், ஸ்டேட்மெண்ட், ரிசல்ட் செட். ஸோ ஸ்டெப்ஸ் JDBC ஸ்டெப்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், அதை தான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ கனெக்ஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா எந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ன்றது அந்த டேட்டா பேஸில் என்ன query எக்ஸிக்யூட் பண்ணுன்றதுக்காக தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் செட் வந்து டேட்டா பேஸ்லேருந்து வர ரிசல்ட்டை வியூ பண்ணுறதுக்காக தான் ரிசல்ட் செட். ஸோ இந்த 3 வேரியபிள் தான் நமக்கு டேட்டா பேஸில் ரிக்வயர்ட். ஸோ இது இம்போர்ட் பேக்கேஜ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா ரெஜிஸ்டரிங் த டிரைவர். ஸோ டிரைவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ கனெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஜாவா SQL அப்படின்னு இருக்குது. ஸோ இதை தான் இம்போர்ட் பண்ணும். ஸோ ஜாவா SQL கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஜாவா SQL ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ரிசல்ட் செட்டு ஜாவா SQL ரிசல்ட் செட். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையானதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம இது 3க்கும் வந்து வேரியபிள்ஸ் கொடுக்கணும். ஸோ இதை எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து URL, யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஏன்னா கனெக்ஷன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எந்த டேட்டா பேஸ், எந்த யூசர், எந்த பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு
டேட்டாபேஸ் யூஆர்எல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டேட்டாபேஸ் யூஆர்எல் எப்படி இருக்கணும்னா JDBC, இது வந்து சின்டாக்ஸ், இது வந்து மாறக்கூடாது, இதே மாதிரி இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். .mysql : ஸோ இதில் பார்த்தீங்கன்னா JDBC MySQL லோக்கல் ஹோஸ்ட் 3306 தான் வந்து போர்ட் நம்பர். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டேட்டா பேஸ் நேமு. ஸோ இந்த டேட்டா பேஸ் நேம் வந்து இப்போ நான் ஷோ பண்ணால் அதே நேம் தான் இங்கே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த டேட்டா பேஸ் வேணுமோ அந்த டேட்டா பேஸ் நேம் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டேட்டா பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ நார்மலாக MySQLல வந்து யூசர் வந்து என்னவா இருக்கும்னா ரூட் தான், டிஃபால்ட்டாகவே ரூட். ஸோ ரூட். பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் என்ன வைக்கணும்னா உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த பாஸ்வேர்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பாஸ்வேர்டுனே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணி உள்ளுக்கு வந்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இனிஷியலாக வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா கனெக்ஷன் வந்து நல் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இனிஷியலாக இன்னும் நம்ம டேட்டாபேஸ்க்கு கனெக்ட் பண்ணல, என்னென்ன வேரியபிள்ன்றது தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டேட்டாபேஸில் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டேட்டாபேஸில் எப்படி query எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரிசல்ட் எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் கனெக்ஷனை மட்டும் வியூ பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் ட்ரை அப்படின்றதுல வந்து உங்களோட கோட் கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டிரைவர் என்ன டிரைவர்ன்றது யூஸ் பண்ணும். ஸோ அந்த டிரைவருக்காக தான் நீங்கள் வந்து இந்த கோட் இங்கே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து to call the driver. ஸோ அந்த டிரைவரை கால் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இங்கே கிளாஸ் டாட் ஃபார் நேம் அப்படின்றதுல அந்த உங்களோட டிரைவர் நேம். ஸோ எந்த டிரைவர் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா com டாட், இங்கே நிறைய டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டிரைவர் வேணுமோ அது, பட் நம்ம பண்ணுறது MySQLன்றனால நம்ம MySQL டாட் JDBC டாட் டிரைவர். ஸோ இந்த டிரைவரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ டிரைவர் எப்போவுமே வந்து எதில் கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த டிரைவரை கால் பண்ணுறீங்களோ அந்த டிரைவரோட நேம் வந்து இங்கே கொடுக்கணும். நான் MySQLன்றனால இந்த MySQL. ஸோ கிளாஸ் டாட் ஃபார் நேம் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். இதில் வந்து கனெக்டிங் டு டேட்டாபேஸ் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த லைனில் எந்த டிரைவர்னு கொடுத்துட்டோம். ஸோ அந்த டிரைவர் எங்கே கனெக்ட் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் லைனில் கொடுக்கணும். ஸோ இந்த வேரியபிள் தான் வந்து முன்னாடி நம்ம இனிஷியலைஸ் பண்ணது கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் யார் பண்ணுறான்னா டிரைவர் மேனேஜர் தான் பண்ணும். அதனால கனெக்ஷன் ஈக்குவல் டு என்னென்னு கொடுக்கணும்னா டிரைவர் மேனேஜர் டாட், அதில் வந்து கெட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கெட் கனெக்ஷனில் வந்து என்னென்ன கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு எந்த யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ இந்த யூஆர்எல்ல வந்து கெட் கனெக்ஷனில் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு வந்து எதில் இருக்குன்னா யூசரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ டிபி யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த 3 டேட்டாஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த டிரைவருக்கு வந்து உங்களோட கோட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போது இது கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இஃப் கனெக்ஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்னா டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்ற மெசேஜ் வரும். ஃபஸ்ட்டு கனெக்டிங் டு டேட்டாபேஸ்னு வரும், அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்னு வரும். ஸோ இதில் ட்ரை கொடுத்துருக்கிறனால நான் கேட்ச் கொடுக்குறேன். ஏன்னா ஏதாச்சும் எக்ஸப்ஷன், ஏன்னா சம்டைம்ஸ் கனெக்ஷன் ஃபெயில்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸப்ஷன் வந்தால் அதை கேப்சர் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே SQL எக்ஸப்ஷனை வந்து கேட்சில் கொடுக்குறேன். இதில் வந்து டாட் என்னன்னு கொடுக்குறேன்னா பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்துட்டோடனே இங்கே வந்து நார்மலாக ஆட் த்ரோஸ் எக்ஸப்ஷன்ஸ், கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், ஏன்னா கிளாஸ் ஃபவுண்ட் ஆகலைன்னா இந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண சொல்லி கொடுக்குறோம்.
ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன ஆகணும்னா நம்மளோட டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டாபேஸில் இந்த ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் ஆகணும். இங்கே உங்கள் கோடில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு மாற்றுறீங்க, டேபிளோட நேம் வேரியபிள் எல்லாமே மாற்றுறீங்கன்னா அது இமீடியட்டாக வந்து அந்த டேட்டாபேஸ்லேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ ரன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஜாவா அப்ளிகேஷன்னு கொடுக்கணும். ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்னு வருது. ஸோ உங்கள் டேட்டாபேஸ்க்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்றது தான் அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா ஜேடிபிசி டிரைவர் com.mysql ஜேடிபிசி டிரைவர் வந்து உங்களோட டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணி இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த மெசேஜ். ஸோ உங்கள் டேட்டாபேஸ் வந்து இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரெண்டே விஷயம் வந்து என்னென்னா கனெக்ஷன் அப்படின்ற பேக்கேஜ், நெக்ஸ்ட்டு டிரைவர் மேனேஜர். ஸோ டிரைவர் மேனேஜரில் போய்ட்டு கெட் கனெக்ஷன் ஆஃப் எந்த யூஆர்எல் என்ன ரூட் என்ன பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா நல்லா இல்லை அந்த கனெக்ஷன் அப்படின்னா வந்து அது கனெக்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக இருக்கணும், டேட்டாபேஸ் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் யூசர் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தப்பான பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எரர் மெசேஜ் த்ரூ ஆகும். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டுக்கு பதிலாக பாஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து இதில் எரர் மெசேஜ் த்ரோ ஆகும். ஏன்னா வந்து நம்ம MySQL டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு வந்து வேறு. ஸோ கனெக்டிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வந்திருக்கு. access denied for user root. ஏன்னா யூஸிங் பாஸ்வேர்ட் எஸ். ஸோ பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்தனால இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். ஸோ உங்கள் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நான் செட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் பாஸ்வேர்ட். நீங்கள் என்ன வேணாலும் உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் எப்படி இதில் queries யூஸ் பண்ணுறது, create, delete, insert, select இந்த மாதிரி queries எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தேங்க்யூ.